வணக்கம் நண்பர்களே, ஃபார்முலா தமிழன் பாட்காஸ்ட் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் ஆஸ்திரேலியன் கிராண்ட் ப்ரீயில் குவாலிஃபைங்லேயும் ரேஸ்லேயும் என்ன நடந்தது, அந்த ரேஸ் ரிவ்யூ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் நான் இந்த எபிசோடில் உங்களுக்கு ஒரு சின்ன நம்பர் அல்லது ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வைக்க சொல்லுவேன். அதோடய எக்ஸ்ப்ளனேஷன் நாங்கள் கடைசியில் எபிசோட் முடியும் போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? இந்த எபிசோடில் நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது டீம் வில்லியம்ஸ் அண்ட் 7 years. ஓகே, 7 வருஷம். டீம் வில்லியம்ஸ் 7 வருஷம். இந்த ரெண்டு என்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படிங்கிறது நான் கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம குவாலிஃபையிங், இந்த ஆஸ்திரேலியன் கிராண்ட் ப்ரீயில் குவாலிஃபையிங் என்ன நடந்ததுன்னு பார்க்கணும். ஸோ உங்களுக்கு தெரியும், நீங்கள் போன எபிசோட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஆஸ்திரேலியன் கிராண்ட் ப்ரீ தான் இந்த 2025 சீசனில் உள்ள ஃபஸ்ட்டு ரேஸ். குவாலிஃபையிங்னா என்ன? ரேஸ் யூஸ்வலி சண்டே நடக்கும். குவாலிஃபைங்கிறது சாட்டர்டே நடக்கும். குவாலிஃபையிங் ஒவ்வொரு டீமும் அவங்க 2 டிரைவர்ஸை வச்சு ஒரு லேப் அடிக்கணும் அந்த ரேஸ் ட்ராக்கில். அவங்க ஃபாஸ்டஸ்ட் லேப், ஒவ்வொரு டிரைவரோட ஃபாஸ்டஸ்ட் லேப்பை பொறுத்து நம்ம ஸ்டார்டிங் கிரிட், ஸ்டார்டிங் எந்த ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணணும், யார் ஃபஸ்ட்டு யார் செகண்டு அந்த ரேஸ் ட்ராக்கில் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறத குவாலிஃபையிங் வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், குவாலிஃபையிங்கில் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் தான் ஃபாஸ்டஸ்ட் லேப் வச்சுருந்தார் அப்படின்னா, அடுத்த நாள் ரேஸ், சண்டே ரேஸில் அவர் தான் கிரிட்டில் ஃபஸ்ட் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட்டு குவிக்கஸ்ட் லேப் குவாலிஃபையிங்கில் யார் செட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது அவங்களுக்கு பயங்கர அட்வான்டேஜ். ஸோ சாட்டர்டே குவாலிஃபையிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஆஸ்திரேலியன் ஜிபியில் ரொம்ப யுனிக்கான விஷயம் என்னென்னா, சாட்டர்டே மழை பெய்யலை, சண்டே மழை பெஞ்சுது. ஸோ சாட்டர்டே காரை யூஸ்வலி நம்ம மெக்கானிக்ஸ்லாம் சஸ்பென்ஷன், டயர்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. ஒரு ட்ரையான ட்ராக் வர்சஸ் வெட்டான ட்ராக். ஸோ குவாலிஃபையிங் யூஸ்வலி குவாலிஃபையிங்கில் உள்ள காரில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. சண்டே அதே மாதிரி காரில் வச்சு அவங்க யூஸ்வலாக ஓட்டுவாங்க. வெதரும் கொஞ்சம் தான் சேஞ்சஸ் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் ஆஸ்திரேலியன் ஜிபியில் குவாலிஃபையிங் அன்னைக்கு மழை பெய்யல, ரேஸ் அன்னைக்கு மழை பெஞ்சது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஆக்சுவலி நம்ம ரேஸ் ரிவ்யூ பார்க்கும்போது இது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட்ஸ் இந்த மழையினால் நடந்தது. ஸோ நம்ம குவாலிஃபையிங் ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். குவாலிஃபையிங் யூஸ்வலி 3 ஸ்டேஜஸில் நடக்கும். Q1, Q2, Q3. Q1ல் பாட்டம் 5, அதாவது 15th to 20th எந்த பொசிஷனில் எந்த ஆர்டரில் இருக்கணுங்கிறத Q1ல் டிசைட் பண்ணுவாங்க. Q2 to Q2ல் 11th to 15th ஆர்டர் டிசைட் பண்ணுவாங்க. Q3ல் 1st to 10th. Q1ல் என்னாச்சு? Q1ல் ஆலிவர் பேர்மேன் ஹாஸ் டீமில் அவரோட காரில் ஏதோ இஷ்யூ வந்துச்சு, அதனால் அவர் லேப்பே பண்ணலை. ஸோ அவர் டிஃபால்ட்டாக 20th பொசிஷன். ஹாஸோட இன்னொரு டிரைவர் எஸ்டபான் ஆக்கான் அவர் தான் ஸ்லோவஸ்ட் லேப் செட் பண்ணார். ஸோ அவர் 19th பொசிஷன். நம்ம லியம் லாசன், ரெட்புல் டிரைவர், ரெட்புல் ஆக்சுவலி நம்ம அவர் 4th ஃபாஸ்டஸ்ட் கார்னு வச்சிங்கன்னா அட்லீஸ்ட் அவர் டாப் 8ல் இருந்திருக்கணும். ஆனால் 2-3 மிஸ்டேக் பண்ணார் ஒரே லேப்பில். ட்ராக் விட்டு வெளியில் புல்லில் போயிட்டார். ஸோ அப்படி லேப்பை கேன்சல் பண்ணவர். கடைசியில் அவருக்கு அந்த டைம் இல்லை ஒரு நல்ல லேப் செட் பண்ணுறதுக்கு. லியம் லாசன் 17th பொசிஷனில் தான் குவாலிஃபை ஆனார். இன்னொரு டிரைவர் நம்ம ருக்கீஸ்னால் என்ன, ஃபஸ்ட் டைம் அவங்க ஃபஸ்ட் சீசன் ஃபார்முலா 1ல் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சீசன், அவங்கள தான் நம்ம ருக்கீஸ்ன்னு கால் பண்ணுவோம்ல. ஸோ கிமி ஆண்டனெல்லி, மெர்சிடிஸ் டாப் 4 கார் அப்படின்னா அட்லீஸ்ட் மினிமம் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் 8th place அப்படி தானே. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் குவாலிஃபையிங்கில். 0.05 seconds மார்ஜினில் he missed out on Q2. ஸோ பேசிக்லி அவர் 16th placeல. இது இந்த 4-5 பேர் தான் கொஞ்சம் பேட் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் திஸ் குவாலிஃபையிங். நம்ம இப்போ டாப் சைடு பார்க்கலாம்னா யார் ஃபர்ஸ்ட்டு 5 யாருன்னு பார்க்கலாம். லாண்டோ அண்ட் ஆஸ்கர், மெக்லாரன் கார் டிரைவர்ஸ், 2 பேரும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். அவங்க 2 பேரோட பேஸ் 0.5 seconds ahead of rest of the cars. சரி, அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க ஒரு தனி லீகில் இருக்கிறாங்க. ஸோ மெக்லாரன் திருப்பி சொல்கிறோம், பயங்கர ஃபாஸ்ட்டான கார் இந்த சீசன் வச்சுருக்காங்க. அதே மாதிரி குவாலிஃபையிங்கில் பயங்கர ஃபாஸ்ட்டான கார் 0.5 seconds
கிளியராக அவங்க வந்து காம்படிஷனோட முதல்ல முடிச்சிருக்கிறாங்க சரியா குவாலிஃபைங்கில். தேர்ட் பிளேஸ் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் குவாலிஃபையிங் ஸ்பெஷலிஸ்ட். அவர் கஷ்டப்பட்டு எப்படியாவது இங்கே அங்கே ஏதாவது ஒரு கொஞ்சம் மில்லி செகண்ட்ஸ் பார்த்து கண்டிப்பாக காருக்கு வந்து குட் பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வருவார். அவரோட முடிஞ்சது வந்து தேர்ட் பிளேஸ் தான். மெக்லாரன் அவ்வளோ ஃபாஸ்ட்டான கார்ஸ் வச்சுருக்குறாங்க. சுனோடா அப்படிங்கிற உங்களுக்கு யூகி சுனோடா தெரியும், ரேசிங் புல்ஸ் டீம், நம்ம சிஸ்டர் டீம், ரெட்புல்லோட சிஸ்டர் டீமில் உள்ளவர். அவர் ஆக்சுவலி P5. இதுதான் அந்த டீமோட பெஸ்ட் குவாலிஃபையிங் இன் இட்ஸ் லைஃப் டைம் சரியா. அவங்களோட பெஸ்ட் குவாலிஃபையிங் ரேசிங் புல்ஸோட பெஸ்ட் குவாலிஃபைங் வந்து P5. போன தடவை அந்த ரெக்கார்டு வச்சுருந்தது மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன். இந்த தடவை யூகி சுனோடா வந்து அதே ரெக்கார்டை மேட்ச் பண்ணியிருக்கிறாரு. யூகியும் பயங்கர லேப் ஒன்று போட்டார். அவர் டாப் 5ல் ஸ்டார்ட் பண்ணுறாரு. லாஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டீம் ஃபெராரி. ரொம்ப டிசப்பாயிண்டிங். லெக்லர்க் அண்ட் லூயிஸ் ஹாமில்டன் ரெண்டு பேருமே வந்து டாப் 5ல் குவாலிஃபை ஆகலை. பட் தே ஆர் இன் த டாப் 10. ஸோ இந்த ரேஸ் ஆர்டரில் நம்ம இப்போது சண்டே ரேஸ்க்கு நம்ம இப்போ போகிறோம். முக்கியமான விஷயம் ரெயின் சரியா. ரெயின் வந்தால் என்ன ப்ராப்ளம்ஸ் உண்டாக்கும்? ஃபஸ்ட்டு ட்ராக்லாம் ரொம்ப ஸ்லிப்பரி ஆயிரும். ஸோ யூஸ்வலி வென் ரெயின் கம்ஸ் கண்டிப்பாக 4-5 கிராஷஸ் அட்லீஸ்ட் நடக்கும் சரியா. கார் வந்து ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணும்போது ஸ்லிப் ஆகி இடித்து ஒன்று ட்ராக் விட்டு வெளியில் போவாங்க, அல்லது செவுரில் இடித்து ட்ராக் ஃபுல்லும் கார் உடஞ்சி பீசஸாக சுக்குநூறாக உடஞ்சி போயிடும் சரியா. அப்படி ஏகப்பட்ட இன்ஸ்டன்சஸ் நடக்க சான்சஸ் உண்டு ரெயின் இருந்தால். அதனால தான் ரெயின் ரேசஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பார்க்குறதுக்கு. இந்த ரேஸும் வேறு அதே மாதிரி வேறு வித்தியாசமே இல்லை. இந்த ரேஸும் அதே மாதிரி ஏகப்பட்ட இன்ஸ்டன்சஸ். ஃபஸ்ட்டு ரெயின் வந்து 2 டைப் ஆஃப் ரேசஸ் நடக்கும். ஒன்று வந்து ரெயின் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே அந்த ரேஸ் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கலாம். இன்னொன்று மழை பெஞ்சு முடிஞ்சிருச்சு ஆனால் ட்ராக் இன்னும் வெட்டாக இருக்குது சரியா. ஸோ மழை வந்து கண்டினியூஸாக பெய்யலை, ஆனால் ட்ராக் வந்து மழை பெஞ்சு வெட்டானதுனால ட்ராக் வந்து ஸ்லோவாக ட்ரை ஆகுது ரைட். 2 சிச்சுவேஷன். ஒன்று வந்து ட்ராக் வந்து பயங்கர மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, இன்னொன்று வந்து மழை பெஞ்சு முடிச்சிருச்சு ஆனால் ட்ராக் இன்னும் ட்ரை ஆகலை, ஸ்லோவாக ட்ரை ஆகிட்டு இருக்குது. ஸோ 2 சிச்சுவேஷன் உண்டு. ஸோ முதல்ல ஆரம்பித்தது இந்த ரேஸ் வந்து செகண்ட் சிச்சுவேஷன். என்னென்னா மழை பெஞ்சு முடிஞ்சிருச்சு, ட்ராக் ஃபுல்லும் வெட்டாக இருக்குது. ஸோ பேசிக்லி எல்லோரும் வந்து இந்த வெட் டயர்ஸ் மாட்டிக்கிட்டு லேப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபார்மேஷன் லேப்பில் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் லேப் கூட ஆரம்பிக்கலைங்க. நம்ம ஐசக் ஹட்ஜர் அப்படிங்கிற டிரைவர், ரேசிங் புல்ஸில் உள்ள ரேசிங் டிரைவர் ஸ்லிப் ஆகி செவரில் அடித்து ரேஸ் விட்டு வெளியில் எக்ஸிட் ஆகிட்டார் சரியா. அவர் ரொம்ப டிஸப்பாயிண்டடாக அழுதுட்டு இருந்தார். லூயிஸ் ஹாமில்டனோட அப்பா வந்து அவர் கன்சோல் பண்ணார். இது வந்து பயங்கர ட்ராமா. நான் அதை பற்றி பேசுகிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கேஷுவலிட்டி ஆஃப் த ரேஸ் ரைட். ஏன்னா ரேஸ் ஆரம்பிக்க கூட இல்லை, அதுக்குள்ளே நம்ம வந்து 20 டிரைவர்ஸை வந்து 19 டிரைவர்ஸ் ஆயாச்சு. அடுத்து ஃபர்ஸ்ட் லேப் ஆரம்பித்த உடனே முதல்ல லாண்டோ போகிறாரு, அடுத்து ஆஸ்கர் போகிறாரு. நம்ம மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் ரெயின் டிரைவிங்கில் கிங்கு. ஃபஸ்ட்டு 5 கார்னருக்குள்ளே ஆஸ்கரை ஓவர்டேக் பண்ணியாச்சு. மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் நவ் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்கிறாரு லேப் 1ல். ஸோ லாண்டோ ஃபர்ஸ்ட்டு, மேக்ஸ் செகண்ட், ஆஸ்கர் தேர்ட். ஸோ லேப் 1 ஆரம்பித்து 5 கார்னர் கூட முடியல, அதுக்குள்ளே ஜாக் டூஹன் ஆல்பீனில் உள்ள டிரைவர் செவரில் அடித்தார், கான். உடனே சேஃப்டி கார் வந்துருச்சு. சேஃப்டி கார் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே கார்லோஸ் சைன்ஸ் கிராஷ் ஆகிட்டார். ஸோ வில்லியம்ஸ் ஒரு கார் கான். ஃபர்ஸ்ட் லேப் எஃபெக்டிவாக முடிஞ்சு சேஃப்டி கார் எடுக்கிறதுக்குள்ளே நம்ம 3 டிரைவர்ஸ் ஆல்ரெடி அவுட் ஆஃப் த ரேஸ். ஸோ நம்ம இப்போ 17 டிரைவர்ஸ் தான் இருக்கிறாங்க. அந்த கேப்பில் ஒரு கிமி ஆண்டனெல்லி ஒரு ஸ்லிப் ஆகி ஒரு ஸ்பின் அடித்து செவரில் இடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் காப்பாற்றிட்டார் காரை. ஸோ செவரில் இடிக்காததுனால ஹி மேனேஜ்ட் டு கோ ஃபார்வர்ட். ஸோ அதுவும் ஒரு நல்ல ஒரு டிரைவிங் ஸ்கில்லான டிரைவர் தான் அந்த மாதிரி ரெயினில் ஸ்லிப் ஆனால் வந்து அவங்க வந்து அந்த காரை பார்த்துக்க முடியும்.
அவர் அழகாக அதை சேவ் பண்ணிக்கிட்டாரு. இன்னொன்று ஒரு விஷயம், வெட் ரேசஸில் வந்து ஈவன் த பெஸ்ட் டிரைவர்ஸ், பயங்கர டிரைவர்ஸும் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. ஸோ மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் லேப் 17 கிட்ட ஒரு சின்ன மிஸ்டேக், அவர் வந்து கொஞ்சம் அந்த ட்ராக் பக்கத்தில் ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட் போட்டிருப்பாங்க, அந்த பெயிண்டில் அவர் டயர் போனது, அது அப்படி ஸ்லிப் ஆயிடுச்சு. அந்த ஸ்லிப் ஆகிட்டு அவர் வந்து அதை காரை கண்ட்ரோல் பண்ணுற கேப்பில் ஆஸ்கர் பியாஸ்ட்ரி திருப்பி ஓவர்டேக் பண்ணிட்டார். ஸோ மேக்ஸ் திருப்பி 3rd பிளேஸ், ஆஸ்கர் பியாஸ்ட்ரி 2nd பிளேஸில் இருந்தார். இது வரைக்கும் ட்ராமா நடந்ததுன்னா இது வரைக்கும் நடந்தது ஒன்றுமே இல்லை, இது வந்து ட்ரெய்லர் தான். சரியா? இந்த மெயின் ட்ராமா அடுத்தது லேப் 34 ஆரம்பிக்குது. சரியா? லேப் 34 அலான்சோ கிராஷ் ஆகினார். பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர். அந்த கிராஷ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து அது எப்படிப்பா கிராஷ் ஆனாருன்னு சொல்லுவேன். ஏன்னா யூஸ்வலி என்னாகும், காரோட டயர் வந்து அந்த ட்ராக்கோடு கொஞ்சம் வெளியே போகும் அல்லது நல்லா வெளியே போகும், ஒரு டயர் ஃபுல்லாக வெளியே போகும், அது ஸ்லிப் ஆகும், செவரில் போய் இடிச்சிருவாங்க, அப்படி தானே? ஆனால் இந்த கேஸில் அவர் வந்து வெளியில் கூட போகலை, அவர் கரெக்ட் லைனில் தான் போகிறாரு. ஆனாலும் அவர் கார் வந்து பேலன்ஸ் இல்லாமல் ஸ்லிப் ஆயிடுச்சு, அவர் செவரில் இடிச்சிட்டாரு. ஸோ சேஃப்டி கார் வந்தது. ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா, சேஃப்டி கார் போகும்போது நம்ம பிட் லைனில் போய் காரோட டயர்ஸை வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ரெயின் வந்து இப்போ இந்த டைமில் லேப் 37 டைமில் ரெயின் கம்ப்ளீட்டாக நின்றுச்சு. அந்த வாட்டர்லையுமே நீங்கள் இப்போ ட்ராக்கை பார்த்தீங்கன்னா நம்ம கார்ஸ் திருப்பி ஒரே லைனில் போயிட்டு வர்றதுனால அந்த ட்ராக்கில் வந்து கொஞ்சம் ட்ரை பார்ட்ஸும் க்ரியேட் ஆகிடுச்சு. சரியா? ஸோ நம்ம வெட் டயர்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேஃப்டி கார் வந்த டைமில் எல்லாருமே போய் நார்மல் டயர்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாங்க, ஹார்ட் டயர்ஸ் அல்லது மீடியம் டயர்ஸ். ட்ராமா என்னென்னா, சடன்லி எல்லாரோட டீம் ரேடியோலையும் திடீர்னு ஒரு வெதர் அப்டேட், இன்னும் 4-5 லேப்பில் பயங்கர மழை வரப்போகுது அப்படின்னு. கிளாஸ் 3 ரெயின்னா விசிபிலிட்டி வந்து பிளாக் பண்ணுற அளவுக்கு பயங்கர மழை வரப்போகுதுங்கிறது. ஸோ இப்போ ஆரம்பித்த ட்ராமா லேப் 44, லாண்டோ அண்ட் ஆஸ்கர் 2 பேரும் ஸ்லிப் ஆகிறாங்க. மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் பின்னாடி இருந்து ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணுறாரு. லாண்டோ எப்படியோ காரை காப்பாற்றிட்டு மேனேஜ் பண்ணிட்டாரு, ட்ராக்கில் வந்துட்டு ஸ்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறாரு. ஆஸ்கர் காப்பாற்ற முடியல, அவர் புல்லில் போயிட்டு அவர் கஷ்டப்பட்டு ரிவர்ஸ் எடுத்து பின்னாடி கொண்டு வந்துட்டார். ட்ராக்கில் கிராஷ் ஆகாமல் பத்திரமா பாதுகாத்துக்கிட்டாரு காரை. ஆனால் அவர் 2nd பிளேஸ்லேருந்து 10th பிளேஸ்க்கு கீழே போயிட்டார். சரியா? மேக்ஸ் செகண்ட் பிளேஸில் இருக்கிறாரு. மேக்ஸ் வாஸ் டூயிங் வெரி வெரி வெல். எல்லாரும் இப்போ வந்து ட்ரை டயர்ஸில் இருக்கிறாங்க, மழை பயங்கரமாக பெஞ்சிட்டு இருக்குது. ஒவ்வொரு லேப்லேயும் அவங்க வந்து 10 செகண்ட்ஸ் கிட்ட லூஸ் பண்ணுறாங்க. ஏன்? ட்ரை டயர்ஸ் வந்து வெட் கிளைமேட்டில் ஒர்க் ஆகாது. ஸோ சில டீம்ஸ் வெரி குவிக்லி போய் டயரை சேஞ்ச் பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் த டீம்ஸ் வாஸ் வில்லியம்ஸ். மெர்சிடிஸும் உடனே ரஸ்ஸலையும் கிமி ஆண்டனிலையும் பிட் பண்ணி அவங்களுக்கு வெட் டயர்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம ஆஸ்கர் அண்ட் லாண்டோ வெளியில் நின்று ஒரு எக்ஸ்ட்ரா லேப் டிசைட் பண்ணல, ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்த லேப்பில் சரி நம்மளும் சேஞ்ச் பண்ணிடலாம், எல்லோரும் வெட் டயர்ஸ் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மெக்லாரன்ஸும் சேஞ்ச் பண்ணுறாங்க. மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் இப்போ ரேஸை லீட் பண்ணுறாரு, ஏன்னா மெக்லாரன் ஸ்பிட் பண்ணிட்டாங்க. சரியா? பட் மேக்ஸ் ரொம்ப ஸ்லிப் ஆகிட்டு இருக்காரு. ஸோ மேக்ஸையும் சரி ஒரு லேப் அடுத்தது பிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போது ரிஃப்ரெஷ்ட் ஆர்டர் சடன்லி என்னென்னா லூயிஸ் ஹாமில்டன் லீட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்? அவர் வந்து இன்னும் பிட் ஆகலை, மீதி எல்லாரும் பிட் ஆனால் கொஞ்சம் டைம் லூஸ் ஆகும். அவங்க வந்து அந்த டயர் சேஞ்ச் பண்ணுற டைமில் லூயிஸ் ஹாமில்டன் எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணிட்டு முன்னாடி போயிட்டார். ப்ராப்ளம் என்ன? லூயிஸ் ஹாமில்டன் ஹார்ட் டயர்ஸில் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு, அவர் ஸ்லிப் ஆகிக்கிட்டே இருக்கிறாரு, க்ரிப்பே இல்லை. ஸோ அவரை தான் கடைசியாக ஃபெராரி கூப்பிட்டாங்க. ஃபெராரி தான் லாஸ்ட் டீம் டு மேக் த டிசிஷன் டு சேஞ்ச் டு வெட் டயர்ஸ். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, அவங்க வெட் டயர்ஸை சேஞ்ச் பண்ணலை. கடைசியில் என்ன, போத் லெக்லர்க் அண்ட் லூயிஸ் ஹாமில்டன் கடன்னு ஆர்டரில் விழுந்துட்டு 8th and 9th பொசிஷனில் இருக்கிறாங்க இப்போ. ஸோ இப்போது மழை பெஞ்சதுக்கப்புறம் ஆர்டர் என்ன? லாண்டோ, அடுத்து மேக்ஸ், அதுக்கடுத்து ஜார்ஜ் ரசல் அண்ட் ஆல்பான் அண்ட் கிமி ஆண்டனெல்லி. இந்த ஆர்டர் ஏன்? பிகாஸ் மெக்லாரன் ஆல்ரெடி பயங்கர லீடில் இருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு லேப் லேட்டாக பிட் ஆன பிறகும் தே மேனேஜ்ட். மேக்ஸும் அதே இது ஒரு லேப் லேட்டாக பிட் பண்ணார். ஓகே, அவங்க 2 பேருக்கும்
they managed to secure the first and second position again. ஆனால் மெர்சிடிஸ் அவங்க தான் ஃபஸ்ட்டு ரெக்கக்னைஸ் பண்ணாங்க இந்த டைமில் நம்ம வந்து கண்டிப்பாக வெட் டயர்ஸ் மாற்றணும், இல்லாட்டி ஓட்டுறதுக்கு கஷ்டம். சேம் வித் ஆல்பான். இன்ஃபேக்ட் ரேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த ரேஸ் ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலி கார்லோஸ் சைன்ஸ் கிராஷ் ஆன பிறகு போய் டீம் ரேடியோவில் உட்காந்து அவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறார் இந்த கிராஷ் இந்த டைமில் ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ பேசிக்லி மெர்சிடிஸ் அண்ட் வில்லியம்ஸ் பிளேட் த ஸ்ட்ராட்டஜி கேம் ரியலி வெல். அதனால் தே கேம் அண்ட் தே டுக் த டாப் 5 பொசிஷன்ஸ். ஓகே, டாப் 5ல் அவங்க வந்துட்டாங்க. அடுத்தது ஒரு 5-6 லேப்புக்கு லாண்டோ வர்சஸ் மேக்ஸ். பயங்கர காம்படிஷன். மேக்ஸ் வந்து லாண்டோவோட ரொம்ப பின்னாடி கஷ்டப்பட்டு ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணார், பட் முடியல. ஏன்னா மெக்லாரன் ஃபாஸ்ட் கார். கடைசி ஒரு எக்ஸ்ட்ரா லேப் இருந்தால் மேபி மேக்ஸ் ஓவர்டேக் பண்ணியிருப்பார். பட் இதுதான் ஃபினிஷிங் ஆர்டர். லாண்டோ ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணார், செகண்ட் மேக்ஸ், தேர்ட் ரசல், ஃபோர்த் கிமி ஆண்டனிலி கஷ்டப்பட்டு ஆல்பானை ஓவர்டேக் பண்ணிட்டாரு. வில்லியம்ஸ் இந்த டாப் 5. சரியா, நான் போன 2 எபிசோட்லேயே நான் திருப்பி சொல்லிகிட்டு இருந்தேன், வில்லியம்ஸ் வந்து நல்லா ஃபினிஷ் பண்ணாங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், எனக்கு சந்தோஷமாக இருக்கும்னு. எஸ், வில்லியம்ஸ் வந்து டாப் 5ல் இருக்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் லேப்பில் ஒரு செம ஓவர்டேக். நான் ஆஸ்கர் பியாஸ்ட்ரி வந்து புல்லில் போயிட்டு கஷ்டப்பட்டு வெளியில் வந்தார் அப்படின்னு சொன்னேன், அப்படி தானே? புல்லிலேருந்து கடைசியில் 10th பிளேஸில் ஓட்டிகிட்டு இருந்தவர் கடைசி லேப்பில் லூயிஸ் ஹாமில்டனுக்கு ஒரு ஓவர்டேக் கொடுத்தாரு பாருங்க. இது வரைக்கும் இந்த சீசனில் நான் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஓவர்டேக் ஆஃப் த இயருக்கு கண்டெண்டர். ஏன்னா மழை பெஞ்சிட்ருக்குது, அது வந்து வெட்டான ட்ராக் வந்து ரொம்ப ஸ்லிப்பரி. அந்த வெட்டான ட்ராக்கில் ஓவர்டேக் பண்ணுறது செம கஷ்டம். ஆல்ரெடி அது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஃபுல் த்ராட்டில் ஃபுல் ஸ்பீடில் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக தைரியம் வேணும். ஸோ அவர் வந்து கடைசி லேப்பில் ஃபுல் ஸ்பீடில் ஆஸ்கர் பியாஸ்ட்ரி லூயிஸ் ஹாமில்டன் மேலே ஒரு ஓவர்டேக் அடித்தார். இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஓவர்டேக் வந்து பார்த்ததே இல்லை. செம ஓவர்டேக். பட் புவர் ஆஸ்கர் அவர் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணார், அதனால் அவர் 8 பிளேசஸ் லூஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து ஆக்சுவலி லாண்டோவோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து ரேஸ் பண்ணிகிட்டு இருந்தவர். கடைசியில் இப்போ வந்து அவர் 9th பிளேஸ் தான் முடிச்சிருந்தார். பட் எனிவேஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் ரேஸ் தான். சரியா, மெக்லாரனுக்கு செம பேஸ் இருக்குது. ஸோ ஆஸ்கர் கண்டிப்பாக 2-3 ரேசஸ் ஈஸியாக வின் பண்ணுவார். அவர் கண்டிப்பாக பேக் டு டாப் 1-2 பிளேசஸ்க்கு வந்துடுவார். அதனால் ரொம்ப கவலைப்பட வேண்டியது இல்லை. பட் இது வந்து செம ரேஸ்ங்க. இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ரேஸில் உள்ள இன்ஸ்டன்சஸ் எதுவும் பார்க்கல. நீங்கள் அப்படி பார்க்கணும் அப்படின்னா F1 சேனல் போங்க. F1 சேனலில் ரேஸோட ஹைலைட்ஸ் இருக்கும், நீங்கள் ஹைலைட்ஸை பாருங்கள். சரியா, நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஒவ்வொரு விஷயங்களும் அந்த ஹைலைட்ஸில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு வந்து ஃபார்முலா 1 பார்க்கணுன்னு ஆசை வரணும். ஸோ என்னோடய ஹோல் இந்த பாட்காஸ்ட்டுக்கு ரீசன் என்னென்னா, உங்களுக்கு வந்து அந்த ஃபார்முலா 1ல் இன்ட்ரெஸ்ட் வர வைக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசை. சரியா, ஸோ உங்களோட பிடிச்ச மொமெண்ட், உங்களோட ஃபேவரட் ரேஸ் மூமெண்ட் என்னங்கிறத நீங்கள் வந்து காமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன அப்டேட். இந்த ரேஸில் வந்து நிறைய சின்ன விஷயங்கள் நடந்தது. ஸோ அதெல்லாம் வந்து நான் வந்து யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து சின்ன விஷயங்களை நான் வந்து எடிட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். மேபி ஏதாவது ஒரு டீம் ரேடியோஸில் இன்ட்ரெஸ்டிங் டீம் ரேடியோஸ் அல்லது ரேஸ் ட்ராக்குக்கு வெளியில் நடந்த சின்ன விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து மேபி இந்த ரிவ்யூஸில் போடாமல் சின்ன ஷார்ட்ஸாக நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு அந்த ஷார்ட்ஸ்லாம் வரும். என்னோடய ஒப்பீனியன்ஸ் ப்ளஸ் சின்ன இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஷார்ட்ஸ் பேஜஸ்லேருந்து கிடைக்கும். சரியா, அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து அது வந்து மோட்டிவேஷன் தரும். அடுத்து நம்ம வந்து நிறைய கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் ரெகுலராக இந்த பாட்காஸ்ட் ப்ளஸ் ஷார்ட்ஸ் ப்ளஸ் நிறைய எக்ஸ்பிளைனிங் வீடியோஸ் அதெல்லாம் போடுறதுக்கு வந்து எனக்கு வந்து நிறைய மோட்டிவேஷன் கொடுக்கும். சரியா, அதனால் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்பாட்டிஃபைல கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க, அல்லது கமெண்ட் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு ஒரு கமெண்ட் போடுங்க. ஏதாவது குவெஸ்டின்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க. சரியா, நான் ஆரம்பிக்கும் போது ஒன்று சொன்னேன், வில்லியம்ஸ் அண்ட் 7 வருஷம், ரைட்? டீம் வில்லியம்ஸ் 7 வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன்.
என்ன விஷயம் அப்படின்னா, இந்த தடவை குவாலிஃபையிங்கில் 2 வில்லியம்ஸும், கார்லோஸ் சைன்ஸ் அண்ட் அலெக்சாண்டர் ஆல்பான் 2 பேருமே டாப் 10ல் குவாலிஃபை ஆகிருக்கிறாங்க. கடைசியாக 2 வில்லியம்ஸும் டாப் 10ல் குவாலிஃபை ஆனது 2017. வில்லியம்ஸுங்கிறது வந்து பாட்டம் டீமாக இருந்தது. ஃபைனலி இன் 2025 அவங்களோட கார்ஸ் வந்து இந்த டாப் 5 டீம்ஸில் கம்பீட் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து அந்த காரை டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 7 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கார் வந்து டாப் 5ல் கம்பீட் பண்ணுற அளவுக்கு செமையாக டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? அதுதான் இந்த எபிசோடோட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஃபார்முலா 1ல் இன்ட்ரெஸ்ட் உண்டு அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்டையும் ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்து இந்த வாரம் அடுத்த ஜிபி இந்த வாரம் வீக்கெண்டில் நடக்க போகுது. அது கூட நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மேபி Thursday அல்லது Friday நான் ஒரு எபிசோட் போடுவேன். அடுத்து ரேஸோட ரிவ்யூ அடுத்த Monday அல்லது Tuesday வரும். சரியா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருப்பி சொல்கிறேன். ரைட், அடுத்த எபிசோடில் நான் உங்களை பார்க்குறேன். சரியா? தேங்க்யூ, பாய்.